செங்கம் நகராட்சிக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்க மத்திய அரசின் நிதி கோரப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சிக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படுமா என செங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கிரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KN நேரு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களை இணைத்து புதிதாக கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டு மத்திய அரசின் நிதி கோரப்பட்டுள்ளது என்றார். இந்த புதிய கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கத்தின் போது செங்கம் நகராட்சியும் இந்த திட்டத்தில் பலனடையும் என்றார். மேலும் திருவண்ணாமலை நகரத்தில் பழுதடைந்த குடிநீர் குழாய்கள் சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மன்ற தலைவர் கலைஞர் ஆட்சியில் செங்கம் பேரூராட்சிக்கு புதுப்பாளையம் பேரூராட்சிக்கு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் தென்பனையாத்திலிருந்து தரப்பட்டது. ஆனால் மாண்புமிகு நம் திராவிட மாடல் ஆட்சியில் புதுப்பாளையத்துக்கென்று அம்ருத் திட்டத்தில் புதிய குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் செங்கம் இன்றைக்கு நகராட்சியாக அறிவிக்க தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த புதிய அணியாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை அல்லது இருக்கின்ற கூட்டு குடிநீர் திட்டத்தை சரி செய்து தருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 ஆண்டுக்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புக்கு இணங்க கிட்டத்தட்ட திருநெல்வேலி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பகுதியும் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியுமாக ஒரு புதிய திட்டம் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த செங்கம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் இணைத்து தான் அந்த திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்காக செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஏற்கனவே 19 திட்டங்களில் 16 திட்டங்கள் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒன்றிய அரசினுடைய நிதியும் கோரப்பட்டிருக்கிறது, மாநில அரசினுடைய நிதி தரப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி வருகிற போது அந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தலாம் என்றுதான் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. இப்போது நம்முடைய அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே திருவண்ணாமலை நகரத்திற்கு வருகின்ற குடிநீர் குழாய்கள்லாம் மிகவும் பழுதுபட்டிருக்கிறது. எனவே மாதந்தோறும் நிறைய மக்கள் வருகிறார்கள். எனவே அதற்கு குடிநீர் நீரை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த குழாய்களும் இப்போது சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சாலை விரிவாக்கத்தின் போது உடைக்கப்பட்ட அந்த குழாய்களும் நீராக்கப்பட்டு வந்திருக்கிறது. செங்கம் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நன்றாக தெரியும். எனவே அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த திட்டம் நிறைவேற்றும் பட்சத்தில் செங்கம் நகராட்சி முழுவதும் மட்டுமல்ல, செங்கம் தொகுதியில் இருக்கிற அத்தனை பகுதி மக்களுக்கும் அந்த குடிநீர் வழங்குவதற்கு இந்த அரசு ஏற்பாடு செய்யும் என்று